New Arrival Pova 8, available at Purvika. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சரவையில் விசிக இணைந்ததுக்கு அப்புறமாக பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க. குறிப்பாக சமீபத்தில் கூட்டணி தொடர்பாக விசிகவினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படின்றது ஒரு பேசுபொருளாகவும் ஆயிருக்கு, ஒரு விமர்சனமாகவும் ஆயிருக்கு. முதல்ல விசிக தற்பொழுது எந்த கூட்டணியில் இருக்கு, கூட்டணி குறித்தான உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? முதல்ல எதனால் அந்த கேள்வி திரும்ப திரும்ப விசிகவை நோக்கி வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? விசிக இப்போ திமுக கூட்டணியில் இல்லை, அது தெளிவான ஒரு விஷயம். இப்போ தாவேகா கூட்டணியில் இடம்பெற இருக்கிறது, கிட்டத்தட்ட இடம்பெற்று விட்டதுன்னு கூட சொல்லலாம். எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். காரணம் என்னன்னா, கடந்த 1ஆம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, நாம் ஒரு கூட்டணியாக இணைந்து பயணிப்பது. இப்போ இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடியே நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றுட்டோம். ஆனால் இதன் பிறகு கூட்டணியாக பயணிப்பது என்று 1ஆம் தேதி தான் முடிவெடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கன்ஃபார்மாக தாவேகா கூட்டணி தான் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அதில் மாற்றுக்கிறதுல கூட்டணிக்கு இன்னும் பெயர் வைக்கல, அவ்வளோதான். பெயர் வைக்கணும், யார் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும், இந்த கூட்டணிக்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கணும். இதுதான் 1ஆம் தேதி கூட்டத்தில் பேசப்பட்ட செய்தி. ஆகவே நாங்கள் இப்போ திமுக கூட்டணி இல்லை என்பது உறுதி. தாவேகா கூட்டணியில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் என்பதும் முதற்கட்டமாக. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க, இப்போ இல்லைன்ற முடிவுக்கு எங்க வந்தீங்க விசிக? முதல்ல திமுக கூட்டணியில் கடந்த 5ஆம் தேதி எங்களுடைய விருது வழங்கு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் எங்கள் தலைவர் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கார். என்னென்னா, கூட்டணியில் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தேர்தல் சந்தித்தோம். தேர்தலை சந்தித்த பிறகு தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பை, மேண்டேட்டை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே சமயத்தில் இங்கே அந்த ஒரு மேண்டேட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணாட்டி, கவர்னர் மூலமாக ஒன்றிய பாஜக அரசினுடைய சித்து விளையாட்டுகள் தொடங்கிடும். ஒன்றிய பாஜக அரசு கவர்னர் மூலமாக ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக இல்லாமல் மறைமுக ஆட்சியை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். கம்யூனிஸ்ட்டுகளும் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி முடிவு எடுத்த பிறகும் கூட வெளியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். ஆதரவு தெரிவித்து நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடர்கிறோம். ஆனால் இந்த சூழலை, இன்றைக்கி எழுந்திருக்கிற இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் கணக்கில் கொண்டு தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்குறோம் எங்கள் தலைவர் நிலைப்பாடு. அதன் பிறகு ஒரு 10 நாள் கழித்து அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டு, எங்கள் உயர்நிலை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதத்தில், அந்த கூட்டத்தில் அமைச்சரவையில் பங்கேற்கலாம் என்பது பெரும்பாலும் 99% நிர்வாகிகளுடைய முடிவு. அந்த முடிவுக்கு உடன்பட்டு விசிகாவுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கும் மதிப்பு கொடுத்து நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றோம். அமைச்சரவையில் பங்கேற்றோம் அப்படின்னாவே தாவேகா கூட்டணிக்குள் விட்டோன்னு அர்த்தம் கிடையாது, அது அவசியம் இல்லை. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது, வந்துட்டா அங்கம் தான், இந்த வார்த்தை விளையாட்டுலாம் தேவையில்லை அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. மாணிக்கம் தாக்கூர் முந்திரி கொட்டையாட்டம் பேசுகிறாரு. அவர் இப்போவும் இப்போ அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவருங்கிறத மறந்துட்டார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பேசுகிறாரு. அவர் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். தலைவர் ஆகிட்டார். இப்போ அவர் எங்கள் தலைவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொலைபேசியில் கூட என்னென்ன இப்படி மரியாதை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு, இப்படி சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்கலாம். அல்லது இதற்கு என்ன அர்த்தம்னு எங்கள் தலைவர் விளக்கம் சொல்கிறாரு, அதை உன்னிப்பாக கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் புது விளக்கமா இருக்கே சார். ஏன்னா நீங்க அமைச்சரவையில சேர்ந்திருக்கீங்கன்னு பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி தானே. இந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தியரியே கேள்விப்பட்டது இல்லையா? இந்த தியரி ஏற்கனவே இருக்கிற தியரியே யாரும் அதை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரணும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டாக்டர் அம்பேத்கர் நேரு அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். அவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றார், காங்கிரஸ்காரர் இல்லை. அவர் அகில இந்திய ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவர்.
அந்த அடிப்படையில் பங்கேற்றார். ஆனால் அந்த அரசாங்கத்தோடு அவர் வந்து ஒன்றிவிடவில்லைன்னா அவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் உடன்பட்டு போயிடல. அவருடைய வந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி எப்போ வந்து அவருக்கு ஒத்து வரலையோ இந்து சட்ட திருத்த மசோதாவை வந்து கொண்டு வருவதற்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான கமிஷனை அமைப்பதற்கும் போன்ற 4 காரணங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு நேரு கிட்ட. பிரதமர் நேரு வந்து அதை கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு பல நெருக்கடி இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போது தன்னுடைய கோரிக்கை நிறைவேறலன்னொடனே அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றார். அதே சூழலை இங்கே பொருத்தி பார்க்கணும் நீங்கள். அதாவது இது நுண்ணரசியல், மைக்ரோ பாலிட்டிக்ஸு. இது வந்து வெளிப்படையாக இதில் சேர்த்துட்டீங்க. அம்பேத்கர் காலத்தோட ஒப்பிடுறீங்க சார். பட் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா? நீங்கள் சொல்றது அம்பேத்கர் அவர்கள் மாற்று கருத்து இருந்துச்சு வேற, அன்றைக்கு அவர் கட்சி கூட வந்து தொடங்கலை அப்படின்றது நீங்களே சொல்லியிருந்தீங்க. நான் கேட்கறது விசிகான்றது ஒரு கட்சி, தாவேக்கான்றது ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அமைச்சரவையில் நீங்கள் பங்கேற்கிறீங்க, ஆனால் கூட்டணி மட்டும் இல்லைன்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். அப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலையா அந்த இடத்துல? அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம்னா அம்பேத்கர் கட்சி தொடங்கலன்னு இல்லை, ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுங்கிறது ஒரு கட்சி போல தான். அது கட்சியாக டிக்ளேர் பண்ணது. அதன் பிறகு வந்து இந்திய குடியரசு கட்சி அவர் உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் அமைச்சரவையில் பங்கேற்றத்திற்காகவே நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் 1ஆம் தேதி இப்போ நாங்கள் அப்படி இல்லைங்கிறது தானே தாவேக்கா ஒரு கூட்டத்தை போடுறாங்க. யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆதரவு கட்சி தலைவர்களை அழைச்சி நாம் வந்து ஒரு கூட்டணியாக இதை செயல்படுவது அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறார்ல. ஏன் அந்த முயற்சி எடுக்கிறாரு? அப்போ ஒரு கூட்டணியாக அது உருவாகலை. அது வரையும் 1ஆம் தேதி வரையும் அது ஒரு கூட்டணியாக உருவாகலை. இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு விசிகாவுக்கு என்ன வித்தியாசம்? கம்யூனிஸ்டுகளும் ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு அளிக்கிறாங்க, விசிகாவும் ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு அளிக்கிறது. கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை, விசிகா அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறது. இது ஒரு மக்கள் பணி, இது ஒரு சர்வீஸ். எப்போ வந்து எங்களுக்கு ஒத்து வரலையோ அப்போ நாங்கள் வெளியேறுவோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் வந்து உடன்படுகிற பொழுது எங்களுக்கு எல்லாமே இது சரியாக தான் போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வருகிற பொழுது நாங்கள் இணைந்து பயணிக்க போகிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இணைந்து பயணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். இதுதான் விஷயம். அதுக்காக வந்து அமைச்சரவையில் பங்கேற்றுட்டோம் என்பதற்காகவே அந்த கூட்டணியில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை புரிந்து கொள்வது தான் நுண்ணரசியல். இப்போ நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க, தாவேகா கூட்டணி. இப்போ நாங்கள் கூட்டணியில், ஆமாம், நாங்கள் கூட்டணியில் பங்கேற்றோம். அதுக்கு பேர் வைக்கல, அவ்வளோதான். பேர் வைக்கல, இன்னும் ஒருங்கிணைப்பாளர் போல கூட்டணி இன்னும் முழுமையாக உருப்பெறவில்லை, அவ்வளோதான். அப்படி சொல்ல போனால் இப்போ 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கீங்க, ஓகே. ஆனால் அதன் பிறகு இப்போ நீங்கள் சொன்ன 5ஆம் தேதி அந்த கூட்டத்திலேயே வந்து தாவேக்கா வந்து வெற்றி பெற்றதுல வந்து மகிழ்ச்சி இல்லை, எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நாங்கள் வந்து திமுக கூட்டணி நின்று ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு திரும்ப அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயமும் சரி, அல்லது எப்போ வேணாலும் நாங்கள் ரிசைன் பண்ணலாம், கூட்டணியை அமைச்சரவையிலேருந்து வெளியேறலாம்ன்ற இந்த வார்த்தையில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இதைத்தான் வந்து திரும்ப அவர்கள் குழப்புகிறார்ன்ற ஒரு விமர்சனம் அரசியல் மட்டத்தில் வருது. எந்த குழப்பமும் இல்லை. அவருடைய பாலிட்டிக்ஸை, அவருடைய வந்து நுண்ண அரசியலை, அவருடைய வந்து அவர் சொல்கிற அந்த செய்திகளை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பார்த்தா குழப்பம் வராது. எங்களுக்கெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது. எங்கள் தொண்டர்களுக்கு இல்லை சார், பொதுமக்களுக்கு அதான் சொல்கிறேன், எந்த குழப்பமும் இல்லை. அதாவது என்னென்னா, நாம் ஒரு கூட்டணியில் பயணிக்கிறோம், அந்த கூட்டணியில் தேர்தலை சந்திக்கிறோம். அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சால் நமக்கு வருத்தம் தானே. அப்போ அந்த கூட்டணியுடைய தோல்விக்கு நம்மளும் வந்து நம்மளுடைய பங்கும் வந்து அதில் பர்ஃபார்மன்ஸும் நம்முடைய அதை யோசிக்கணும் தானே. அப்படி தான் வந்து எப்போ வேணாலும் கூட்டணி அமைச்சரவையிலேருந்து வெளியேறலாம் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் ஏன் சார் வருது? இல்லை சார், அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது என்னென்னா, நாம் இப்போ தாவேக்கா ஒரு புதிய கட்சி, ஒரு முதலமைச்சருக்கும் அனுபவம் கிடையாது, அமைச்சர்களுக்கும் அனுபவம் இல்லை, புதுசாக வந்து வந்தாங்க, 2.5 வருஷத்தில் ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு திருப்தி கொடுக்குது. பாஜகவோடு அவர்கள் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மதசார்பின்மை. அந்த மதசார்பின்மையில் விஜய் உறுதியாக இருப்பதாக எங்களுக்கு தெரிய வருது. நம்பிக்கை இப்போ வரைக்கும் நிச்சயமாக இருக்குது. அந்த வந்து தெரிய வருது. அதே சமயத்தில் வந்து அவர் அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள் போன்ற சமூக நீதி கருத்தின் அடிப்படையில், திராவிட கருத்தின் அடிப்படையில் தான் அவர் கட்சியை வந்து நடத்துகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தேர்தலுக்கு முன்னாடி இதே கொள்கை தானே சார் இருந்துச்சு? இதே கொள்கை தான். ஆனால் நமக்கு வந்து ஒரு தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு சொன்னால், தேர்தலுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் அவருடைய நிலைப்பாடு உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி? எப்போ பாஜக தங்கள் கூட்டணி இணையணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க. எப்படி அழுத்தம் கொடுத்தாங்க?
ஜனநாயகன் படத்தை முடக்கி அவருக்கு நிர்பந்தம் கொடுத்தாங்க. அந்த நிர்பந்தத்துக்கு அவர் உடன்படலை. அதே போல் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லாமல் ஒரு 2-3 சம்மன் அனுப்புனாங்க. அந்த சம்மன்லையும் அவர் ஈல்ட் ஆகலை. ஆனால் அதுக்கு நேர்மாறாக, பாஜகவுடைய அழைப்புக்கு நேர்மாறாக அவர் காங்கிரஸுடைய கூட்டணி வைப்பதற்கு முயற்சி எடுத்தார். விசிகாவோடு கூட்டணி எடுப்பதற்கு முயற்சி எடுத்தார். ஆனால் விசிகா பாஜக பாமக இருக்கிற கூட்டணி பங்கேற்க மாட்டோம்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அந்த ஸ்டாண்டில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது விசிகாவை வந்து அவர் கூட்டணிக்குள் சேர்ப்பதுக்கு பிஃபோர் எலெக்ஷன் சொல்கிறேன், ப்ரீபோல் அலைன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார், காங்கிரஸுக்கு முயற்சி பண்ணுறார். ஆனால் பாஜகவை நிராகரிக்கிறார். அப்போ அவர் பாஜகவை எதிர்க்கிறார், வார்த்தைகளால் சொல்லாட்டி கூட செயலால் எதிர்க்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன நடந்துச்சு? ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் நினச்சிருந்தா அதிமுக போய் ஆதரவு கேட்டிருக்கலாம், பாமக கிட்ட போய் ஆதரவு கேட்டிருக்கலாம், அல்லது பிஜேபி கிட்ட கூட ஆதரவு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகித்த மதசார்பின்மையை கொள்கையாக கொண்டிருக்கிற விடுதலை சித்தைகள்கிட்ட, கம்யூனிஸ்டுகள்கிட்ட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்ட வந்து அவர் ஆதரவு கேட்டார். ஆதரவு கேட்டு அவர் வெயிட் பண்ணார். நாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு டிலே ஆனிச்சு இல்லையா, ஒரு 8 ஹவர்ஸ் தான் டிலே ஆனிச்சு இல்லையா, அந்த 4 ஹவர்ஸ் டிலே, அந்த 4 ஹவர்ஸ் டிலேக்குள்ள அவர் வேறு கட்சியில் போய் அப்ரோச் பண்ணாரா? பாமக கிட்டையோ பாஜக கிட்டையோ அதிமுக அப்ரோச் இல்லை, வெயிட் பண்ணார், எங்களுடைய முடிவுக்காக வெயிட் பண்ணார். அப்போ எங்களுக்கு அவர் ரொம்ப மதசார்பின்மை கட்சிகளோடு தான், அந்த கொள்கை கொண்ட கட்சிகளோடு தான் ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மதசார்பின்மையை அவர் கடைபிடிக்கிறாரு, பாஜகவை உறுதியாக எதிர்க்கிறார். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாஜக காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதையோ அல்லது காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதே பாஜக விரும்புமா? காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை பாஜக விரும்புகிறது, RSS விரும்புகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு புத்துயிரை வந்து கொடுக்குறாரு விஜய். அவருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறாரு. தன்னுடைய பதவியேற்பு விழாவில், முதலமைச்சராக பதவியேற்ற அந்த விழாவில் ராகுல் காந்தி மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காரு, பங்கேற்கிறார். இது போதுமே சார். அவர் பாஜகவை ஏற்கல, பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது இது போதுமே. ஓகே, இன்னொரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் சார். இப்போ திருமா அவர்கள் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாரு இந்த கூட்டணி சம்பந்தமா, ஏன் டிலே ஆச்சு இதெல்லாமே. பட் இருந்தாலும் கூட திருமா அவர்கள் மீது, விசிகாவின் மீது அந்த விமர்சனங்கள் அப்படின்றது இப்ப மட்டும் இல்ல, கடந்த திமுக கூட்டணியில் நீங்க இருந்த போதுமே விசிகாவின் மீதான இந்த விமர்சனங்கள் அப்படின்றது அதிகமா இருந்ததை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அதற்கான காரணமா என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன, விசிகாவுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டவர்கள், ஆதிக்க சக்திகள், சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள், இவங்களாம் விமர்சிக்க தான் செய்வாங்க. அந்த சக்திகளோட பதிலுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சிருதோ? என்ன பதில்? அவர்களுடைய எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே கூட அதுக்கு ஒரு காரணமா அமைந்தது. அவருடைய பதில் தெளிந்த நீரோடை போல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிய மைண்ட் வேணும். அது அந்த மைண்ட் அவர் இன்னும் கிளாரிட்டி கொடுக்கலையே, இன்னும் தெரியும். அவர் கரெக்டாக தான் கிளாரிட்டி கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அனலைசேஷன் நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கோ, அந்த ஸ்கில் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாரு திருமா அவர்கள். எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் பேசுகிறாரு. என்னதான் புரியுற மாதிரி பேசினாலும் விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பார்கள், அவதூறு பரப்புபவர்கள் அவதூறு பரப்புவார்கள், தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தவறாக சித்தரிக்க, அந்த மாதிரி சக்திகள் தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்கள்கிட்ட மிகச்சரியாக இப்போ அந்த விமர்சனம்ன்றது யார்கிட்ட இருந்து வருதுன்னா, உங்க கூட்டணியிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் சரி, இப்போ வைகோ அவர்கள் பேசும்போது கூட திருமா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நோபல் பரிசை கொடுக்கலாம் அப்படின்ற விமர்சனத்தை அவர் தான் வச்சிருந்தார், வெளியிலேருந்து யாருமே வைக்கல. இந்த அண்ணன் வைகோ அவர்கள் அவசரப்பட்டு கருத்து சொல்லியிருக்கலாம், அவர் மீது எங்களுக்கு உரிய மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. ஆனால் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடுத்தடுத்து வந்த ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு கிளாரிட்டியே கொடுத்துருக்குறோம். நாங்கள் தலைவர் நேற்று காலையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளில் செய்தியாளர் சந்திப்பில் அந்த கருத்து சொல்கிறாரு. இது தவறாக புரிந்து கொள்ள காரணமாக அடுத்து எங்களுடைய பொருளாளர் SS பாலாஜி ஒரு விளக்கம் வந்து தெரிவிக்கிறார். அந்த விளக்கத்தை எங்கள் தலைவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கிறாரு. அதன் பிறகு எங்களுடைய அமைச்சர் வன்னியரசு பேசுகிறாரு. இது போல் வந்து எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த தெளிவை உள்வாங்காமல் அல்லது பார்க்காம அவர் சொல்லியிருக்கலாம். அதே சமயத்தில்
மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் அவசரப்பட்டிருக்காரு. அவர் கட்சியினுடைய தலைவர், அவருடைய கருத்து என்பது மிகப்பெரிய குழப்பத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்துங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திமுகவோட நட்பு தொடரும் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பாஸ்ட் டென்ஸ் சார். திமுகவோடு நட்பு நாங்கள் வந்து முறித்து கொள்ளவில்லை. அமைச்சரவையில் பங்கேற்றாலும் நாங்கள் முறித்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த நட்பை முறித்தது திமுக தான். தொடரும் தான் நான் வந்து அறிவிச்சிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன். அது முறித்தது திமுக தான் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, அதைத்தான் ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க சார். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லி இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. பட் அதையே என்ன விமர்சனமா வைக்கிறாங்கன்னா, எப்படி அமைச்சரவையில் இருந்துட்டு இன்னொரு எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோட நட்பா எப்படி இருக்க முடியும் சார். இல்லை, அதுதான் உங்களுக்கு புரியல, யாருக்குமே புரியல. திருப்பி நான் எவ்வளவோ விளக்கம் சொன்னாலும், அம்பேத்கரை சொல்லி சொன்னாலும் நீங்கள் கொஷின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் கேட்ச் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படி இருக்கலாம், ஏன் இருக்க முடியாது? அமைச்சரவையில் பங்கேற்றா என்ன சார்? கூட்டணியில் இருந்து தான் பங்கேற்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பணி செய்கிறார், அவ்வளோதான். நம்ம இன்னொரு கூட்டணியில் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இன்னொரு விஷயம், கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், அதாவது அரசமைக்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம், அதே சமயத்தில் திமுக கூட்டணி தொடர்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதையுமே நம்ம தப்பாக சொல்லலாம். அது என்னங்க, விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்கிறதுக்கு விமர்சனங்கள் வருது. ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆனால் இன்னொரு கூட்டணியில் இருப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நுண் பாலிடிக்ஸுங்கிற அதுதான் மைக்ரோ பாலிடிக்ஸுங்கிற. அப்படி இருக்க முடியுங்கிற. இது வந்து ஏற்கனவே நடந்த விஷயம்தான், நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். இது தமிழ்நாட்டுக்கு புதுசாக இருக்கலாம். ஏன்னா கூட்டணி அரசே இங்கே அமைஞ்சது இல்லைல்ல. கூட்டணி அரசே தமிழ்நாட்டில் அமைந்ததில்லை. எல்லாம் வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு கட்சி ஆட்சி நடக்கும். அது சரிதானா? இங்கே கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு இதெல்லாம் புதிய குழப்பமாக உங்களுக்கு படுது, அவ்வளோதான். இதெல்லாம் குழப்பம் கிடையாது. இது வந்து வெவ்வேறு ஸ்டாண்டு கிடையாது. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் தெளிவாக தான் இருக்கும். அந்த தெளிவோட தான் எங்கள் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ தாவேகா கூட்டணி நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க சார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். பட் அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது வந்து செதறி இருக்கா? குறிப்பாக காங்கிரஸ்லேருந்து வரக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், இல்லை மதிமுகலேருந்து வரக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் எல்லாமே தாவேக்கான்னு அந்த ஒரு கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க, மற்ற கட்சிகளோட அந்த ஒருங்கிணைப்புன்றது இல்லையோ? அந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் தான் கடந்த 1ஆம் தேதி நடந்துச்சு. அடுத்த கூட்டம் நடக்க போகுது. நடந்து அது ஒரு முழுமை பெற்ற பிறகு தான் இந்த குழப்பம் ஒன்றும் இல்லை. குழப்பம் இருப்பதாக வந்து பேசப்படுவதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இந்த ஒரு வைகோ அவர்கள் சொன்னதோ அல்லது மாணிக்கம் தாக்கூர் சொன்னதோ எங்கள் தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சரியாக உள்வாங்கலை அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். அது சரியாக உள்வாங்கினாங்க, இல்லை அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா இதை பேசியிருக்க மாட்டாங்க. ஆகவே இதையே பூதாகரப்படுத்தி இந்த கூட்டணி இது வந்து கடந்த காலத்துல திருமாவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் திமுக கூட்டணிக்குள்ளார குழப்பமானு வந்துச்சு சார். அதனால இப்போ அந்த விமர்சனம் அல்லது கேள்வி வந்து விசிகாவை நோக்கி வருது. இல்லை, திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்செல்லாம் குழப்பம் வராது. மற்ற நபர்கள் பேசுகிறத அவருக்கு மேலே திணிச்சு அந்த குழப்பத்தை திட்டமிட்டு உருவாக்குவாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ வந்து எங்கள் கட்சியில் ஆதவ அர்ஜுனா இருந்தார். ஆதவ அர்ஜுனா தலைமையுடைய வழிகாட்டுதலை மீறி ஒரு விஷயத்தை வந்து பேசுவார். அப்போ பேசும்பொழுது திருமாவளவன் வந்து கூட்டணியை வந்து உடைக்க போகிறாரா, அந்த கருத்து அவருடைய கருத்தா அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது இயல்பாக தலைவரை நோக்கி தான் அந்த கேள்விகள் போகும். அவர் அதை சொல்லியிருக்க மாட்டார். இப்போ நேற்று கூட தெளிவாக தான் சொல்கிறாரு. என்ன நடந்ததுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அதை பொருத்தி பார்க்குறாங்க. நாங்கள் முறிக்கல, எங்கள் கட்சியுடைய முன்னணி நிர்வாகியை நாங்கள் உறவோடு இருக்கும்பொழுதே சேர்த்து எங்கள்கிட்ட ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. we are not bothered about you, your party, உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படல, உங்களுடைய அதிருப்தியாளர்கள் நாங்கள் கட்சியில் சேர்ப்போம், அதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சேர்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ நம்மளுடைய உறவு வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படி என்பதுதான் பொருள். அதை தான் அவர் சொல்கிறார். அதே போல் நீங்கள் இந்த கூட்டணியை பற்றி சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் என்டிஏவோட கூட வந்து கூட்டணி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ சமீப நாட்களாக 2 மாதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக உங்கள் தலைவர் திருமாவளவன் கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தது இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் அவர்கள் இந்த இடத்துல காப்பாற்றுறாரா? ஏன்னா குதிரை பேரம், சோஃபா மாடல் அப்படின்ற ஒரு விமர்சனம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுறது கடுமையான விமர்சனங்கள் வந்து பொதுமக்கள் இடையே வந்து ஏற்படுத்தும் பொழுது ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா நீங்கள்? இல்லையே, நீங்கள் வந்து முதல்ல
6 எம்எல்ஏக்கள் விலகிட்டு, அதாவது ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் சேர்ந்த உடனே முதல் குரல் எங்கள் தலைவர்கிட்ட தான் வந்துச்சு, விசிகாவிட்ட தான் வந்தது. என்ன சொன்னோம்? இது ஆரோக்கியமான போக்கு அல்ல, இப்படி வந்து நடைமுறைகளே இது ஏற்புடையதல்ல. முதல் 4 எம்எல்ஏக்கு அது சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் கேட்டப்போ தான் வந்து இல்லை இது வந்து அதிமுகவினுடைய பிரச்சனை, அவங்கள நோக்கி நீங்கள் கேள்வியை கேட்காம புது யுகங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, அதுதான் நான் சொல்ல வர்றேன். என்ன சொன்னால் தானே நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இடையில ஒரு கொஷினை போட்டு ஏற்கனவே இந்த கேள்வியை தானே கேட்டீங்க, திருப்பி இதே கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்கிறது? அப்போ அந்த 6 பேர் ரிசைன் பண்ணோடனே இது ஏற்புடையதல்லன்னு சொன்னது எங்கள் தலைவர் தான். அதன் பிறகு அந்த கட்சியிலேருந்து எல்லாருமே வெளியேறுறாங்க. இப்போ விஜயபாஸ்கர்லாம் ஒன்றும் தெரியாதவரில், விஜயபாஸ்கரோ அல்லது வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரோ அல்லது இதர எம்எல்ஏக்களோ ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை. அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாட்டில் அதிருப்தி. அவர் கட்சியை வந்து சரியாக வழி நடத்தலை, தொடர் தோல்விகளை வந்து கொடுக்குறாரு, யாரையும் அரவணைக்க மாட்டேங்கிறாரு, மாற்று கருத்து சொன்னாவே கட்சியை விட்டு வெளில அனுப்புகிறாரு, இனி இவருடைய தலைமையில் பயணிப்பது வந்து சரியல்ல என்று அவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக வருகிறார்கள். அது சேர்க்கிறது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது வர்றேன், அப்புறம் பேசுவோம். ஆனால் அவங்க வந்து ஒன்றும் தெரியாத ஆட்கள் இல்லை. இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அல்லது வந்து இது குதிரை பேரம் அது இதுன்னு சொல்கிறாங்கன்னா அது யார் இனிஷியேட் நாங்கள் குதிரை பேரம் நடந்தால் அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்னருக்கே கோரிக்கை வச்சுருக்கிறோம். அப்படி ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை இனிஷியேட் பண்ண வேண்டியது, இதை வந்து மக்கள் மயப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. நாங்கள் கருத்து தான் சொல்ல முடியும், அது உள்கட்சி பிரச்சனை இல்லையா? அதுதான் எங்கள் தலைவர், அது உட்கட்சி பிரச்சனை, அது பழனிசாமிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் அப்படி ஒரு குதிரை பேரம் நடப்பதாக இருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கக்கூடாது. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சொன்னவர் எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் எங்கள் தலைவர். நான் கேட்குறவங்கள, இது குதிரை பேரம் என்று சொன்னால் ஊத்தங்கரை எம்எல்ஏவை வந்து 50 கோடிக்கு விலை பேசியதும் 35 கோடிக்கு விலை பேசியதும், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனை வந்து 50 கோடிக்கு விலை பேசியதும் என்ன பேரும்? நீங்கள் எந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சி 3 மாதம் கூட நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது என்று சொல்லுகிறார்? அப்போ இப்படி குதிரை பேரம் பேசலாம்னா இப்படி வந்து தாவேக எம்எல்ஏக்களை வந்து ஒத்தரா உருவி 50 கோடி 100 கோடின்னு வந்து விலை பேசி உருவி ஆட்சியை கவிக்கலாம்னா உதயநிதியும் அதானே பேசுகிறாரு, ஆராசம் அதானே பேசுகிறாரு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஏன் ஓடி ஒழியணும்? செந்தில் பாலாஜி அவர் மேலே அதை என்ன சொல்லுவாங்கல்ல, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது. ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ திமுக மீது இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பட் அதுக்கு ஆதாரங்கள் இதெல்லாம் வேணும். ஆனால் என்ன விஷயம்னா, திமுக ஒரு தாவேக எம்எல்ஏக்களோ 2 பேரையும் இழுக்கிறதுனால எந்த விதமான பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி தாவேக ஏதோ ஒரு விதத்துல விசிகாவையோ மற்ற கூட்டணி கட்சிகளையோ நம்பாம இப்படி மெஜாரிட்டி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அதாவது ஒருத்தர் 2 பேரை இழுக்கிறதுனா என்ன ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒருத்தர் 2 பேர்னு 10 பேரை இழுத்தாங்கன்னா, இல்லை வந்து 20 பேரை இழுத்தாங்கன்னா, அந்த பக்கமும் இழுக்கிறாங்கல்ல சார் அதிமுக. சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். அப்படி இழுத்தாங்கன்னா அப்போ சிக்கல் வரும் தானே. அப்போ நான் என்ன கேட்குறேன், எந்த அடிப்படையில் இவங்க ஆட்சி கவிழ்ந்துரும், தேர்தலுக்கு தயாரா இருங்க அப்படின்னு எந்த அடிப்படையில்? அவங்க சொல்றது தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் வந்து அவங்களால நிறைவேற்ற முடியாம போயிடும், அந்த அடிப்படையில இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு. நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்ற மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. 3 மாசத்துல கவுந்துன்னு சொல்றதுக்கான அந்த நிர்வாகம் சார்ந்த கேள்வியா வைக்கிறாங்களே. அல்ல, நிர்வாகம் சார்ந்த கேள்வி இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி கொல்லைப்புறமா குதிரை பேரத்தை அவங்க நடத்தி இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்டையும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணங்கிட்டையும் பேரம் பேசுனாங்களா, அப்படி பேரம் பேசி அது வந்து எப்படியாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி கவிழ்த்தலாம் முயற்சி பண்ணுறாங்கிறது தான் இப்போ நம்ம ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 8 பேர் கைது செய்யப்பட்டு இப்போ காவல்துறை விசாரணையில் இது தெரிய வருது. அப்போ செந்தில் பாலாஜி மீதும் அவருடைய தம்பி மீதும் இன்றைக்கி வந்து காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்படுகிறார்கள். அப்போ இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன், மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்கள், திமுகவுடைய துணை பொதுச்செயலர் கனிமொழி அவர்கள் கேட்குறாங்க, எந்த வாஷிங் மிஷினை வச்சு இவங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க, தாவேக்கா ஊழல் அமைச்சர்களாக அதிமுக இருந்தவங்கெல்லாம் கொண்டு வராங்க. எனக்கு அதில் வந்து எனக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதில் விஜய் அவர்கள் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல. ஆனால் கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? எந்த வாஷிங் மிஷினை வைத்து செந்தில் பாலாஜி அவர்கள் சுத்தம் செய்தார்கள்? எந்த வாஷிங் மிஷினை வைத்து ஓபிஎஸ்ஐ சுத்தம் செய்தார்கள்? எந்த வாஷிங் மிஷினை வைத்து அதிமுகவில் இருந்த அனைவரையும் சுத்தம் செய்தார்கள் திமுக காரர்கள்?
நான் கேட்குறேன் 2016 இந்த சிக்கல் நடந்துச்சுல. ஆனா விஜய் அவர்கள் நான் தூய ஆட்சி கொடுப்பேன் தூய சக்தின்னு சொல்லிட்டு வர்றாருல சார், அதனால தான் அந்த கேள்வி. அதை தான் நானும் சொல்கிறேன். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. அதில் உடன்பாடு எங்களுக்கு முழுமையாக கிடையாது. அதை அவர் எப்படி நடத்துகிறாரோ அது மக்கள் தீர்ப்பளிக்க போகிறாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் உடன்படுற நபர்கள் அல்ல. நாங்கள் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்து திமுக ஆட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்ட காலத்தில் கூட திமுக அரசுக்கு எதிராக அதிகமான போராட்டங்கள் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கும் நாங்கள் தாவேக்காவோடு நாங்கள் கூட்டணியே முழுமையாக ஏற்பட்டாலும், கூட்டணி ஆட்சி நாங்கள் அமைச்சராக இருந்தாலும், நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். இன்றைக்கி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்ல, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும். நாங்கள் தாவேக்காட்ட கோரிக்கை வைக்க தானே செய்கிறோம். இப்போ ஆணவ படுகொலை நடந்தபோது மயிலாடுதுறை நாங்கள் களத்தில் நின்று போராடி இருக்கிறோமே. அப்போது நாங்கள் எந்த விதத்துலையும் மக்கள் பிரச்சனையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலும் நிலைப்பாட்டிலும் தெளிவாக இருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவினுடைய தலைவர் அவர் அதிக அளவுக்கு தாவேக்கா அமைச்சர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இப்போ கூட புசியானந்த் அவர்களை சந்திச்சு மரியாதை நிமிடமாக சந்திச்சிருக்காங்க. பாமக தாவேக்கா கூட்டணிக்கு வருதா அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வருது. இப்போ நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே உங்களோட நிலைப்பாடு அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை பாமக நெருக்கமோ அல்லது கூட்டணியில அமைஞ்சா நீங்க அதுல இருப்பீங்களா இல்லை வெளியேறுவீங்களா? உங்களோட நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு இப்போவும் பாஜக பாமக இருக்கிற கூட்டணி இடம்பெற மாட்டோம் என்பதுதான். அந்த நிலைப்பாடு இதுவரையும் மாற்று பரிசீலனைக்கு வரல. இப்போ இந்த சூழலில் மாற்று பரிசீலனைக்கு ஒருவேளை வருதா இல்லையாங்கிறது உயர்நிலை கூட்டமும் தலைவர் தான் முடிவு பண்ணும். இந்த சூழலில் பாமக உள்ளே வந்தால் விசிகா இருக்காது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. New Arrival Pova 8 available at Purvika. SKM Purna Rice Bran Oil. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.